ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் கர்ம வினையும் வியாதியும் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் ஆவார். பதிவின் சாரம் எதை பற்றியதென்றால், மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் வாத பித்த கபத்தால் 4448 நோய்கள் ஏற்படுகின்றன என்று வைத்திய சாஸ்திரம் கூறுகின்றது. அத்தனை நோய்களும் எதனால் ஏற்படுகின்றன என்ற இரகசியங்களை கர்மவினையும் வியாதியும் என்ற நூலில் சுவாமி சிவானந்தர் அவர்கள் நாம் அனைவரும் அறிய வேண்டியும் புரிய வேண்டியும் அறிந்து புரிந்து கொண்டு ஞான தெளிவை பெற வேண்டியும் கொடுத்துள்ளார்கள். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஒன்றன்பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். வினையும் வியாதியும் என்ற தலைப்பில் நரகமும் சொர்க்கமும் என்ற வரிகளில் தொடக்கமாகின்றன. புராண நூல்கள் மிகவும் நம்பத்தகுந்ததல்ல என்றும் அவற்றுள் பற்பல விஷயங்களை குறித்தும் அளவுக்கு மீறி கூறப்பட்டுள்ளன என்றும் தற்காலத்தில் சாதாரணமாக கேள்விப்படுகிறோம். மக்களிடையே உற்சாகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துவதற்காகவே புராணங்களில் சொர்க்க நரகங்களை குறித்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த விமர்சகர்கள் கூறுகிறார்கள். ஏதொரு விஷயத்தை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அதிக புத்தி தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அதன் சாதா பாதகங்களை ஆராயாமல் அதை கண்டிப்பது என்பது மனித மூளையின் இயற்கை சுவாபமாகும். ஆனால் சற்றே சிந்தித்து பார்ப்போமேயானால் அத்தகையவர்களும் புராணங்களின் விசேஷத்தன்மையை தெரிந்து கொள்வார்கள். குறிப்பிட்ட கருத்து கொண்டு சில விஷயங்களின் மீது வேண்டுமென்றே அதிகமான வற்புறுத்தலை ரிஷிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வினை மற்றும் அதன் விளைவுகளின் விவரமான விளக்கத்தின் பின் கம்பீரமான மனோவிஞ்ஞான ஆராய்ச்சியும் உட்பார்வையும் மறைந்து கிடக்கிறது. ஆத்ம அனுபூதி அடையப்படாத வரையிலும் ஒவ்வொரு மனிதனிடத்தும் மனிதத்தன்மை மற்றும் மிருகத்தன்மை இரண்டுக்கும் இடையே போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தெய்வீகத்தன்மையை மனிதன் பூரணமாக அடையாத வரையிலும் அவனிடம் நிலவும் மிருகத்தன்மை வேறுடன் மாய்வதில்லை. மனிதத்தன்மை இருக்கும் வரை அவனுடன் மிருகத்தன்மையும் இருந்து வருகிறது. சில சமயம் மனிதத்தன்மை மேலோங்கி நிற்கும், சில சமயம் மிருகத்தன்மை உயர்ந்து நிற்கும். இவ்விரண்டு தன்மைக்கும் மேற்சென்று தெய்வீகத்தன்மையில் மனிதன் நிலைத்து விடுகிற பொழுது அவன் மிருகாதீதன் ஆகிவிடுகிறான். அதன் பின்னர் மனிதத்தன்மை மற்றும் மிருகத்தன்மை இரண்டிற்கும் இடையே போராட்டம் நடப்பதில்லை. இப்பொழுது தெய்வீகத்தன்மை தேகத்தின் மீது ஆட்சி புரிய தொடங்கிவிடுகிறது. இவ்வரிய நிலையை அடையாத வரையிலும் மனித மிருக உணர்ச்சிகளுக்கு மனிதன் மாறி மாறி இரையாகிக் கொண்டே வருகிறான். சில நேரங்களில் அவன் பெருந்தன்மையுடன் விளங்குகிறான், மற்றும் சில நேரங்களில் அவன் சிறுமையையே உருவமாக காட்சியளிக்கின்றான். உயரிய மனித தன்மைக்கும் கீழ்த்தரமான மிருகத்தன்மைக்கு இடையே அவன் ஊசலாடி கொண்டே இருக்கின்றான். அவனிடம் உள்ள இவ்விருவகை தன்மைகள் வெளி தூண்டலுக்கு தக்கவாறு தத்தமக்கூறிய முறையில் பிரதி செயலை விளைவிக்கின்றன. குறிப்பிட்ட வெளி தூண்டுதல் அதற்குரிய விளைவை ஏற்படுத்துகிறது. எவனிடம் சத்துவகுணம் சிறந்த முறையில் வளர்ந்து விசாலமடைந்து உள்ளதோ, எவன் பண்பும் பணிவும் ஒழுக்கமும் நிறைந்தவனாக விளங்குகின்றானோ, அவன் கீழான உணர்ச்சிகளுக்கும் தூண்டுதல்களுக்கும் இரையாகி நிற்க மாட்டான். முன்னால் ஏற்பட்டுள்ள பதிவுகள் காரணமாக அபூர்வமாக ஏதொரு சமயம் கீழ்த்தர உணர்ச்சிகள் அவனை ஆட்கொள்ள தலைப்படுகின்றன. ஆனால் கீழான மனப்போக்கு உடையவர்களிடம் இத்தகைய தூண்டுதல்கள் விரைவிலேயே கேட்டை விளைவிக்கின்றன. அதேபோல் உயரிய மனநிலை உடையவர்களிடம் நல்லொழுக்க உணர்ச்சிகள் நன்கு வேலை செய்கின்றன. இவர்களிடம் கீழ்த்தரமான மிருக உணர்ச்சிகள் எவ்வித வேலையும் செய்ய முடியாமல் ஆகிவிடுகின்றன. இது மராத்தி மொழியில் உள்ளதோர் பழமொழிக்கு காரணமாக அமைந்துள்ளது. செருப்பு தைக்கிறவனின் தெய்வத்திற்கு செருப்பே வழிபாட்டு பொருள். இதற்கு சமமாக உள்ள தமிழ் பழமொழி களியின்றி குரங்கு கூத்தாடாது என்பதாகும். தெய்வீக எண்ணங்கள் சம்பந்தமாகவும் இதே விஷயம்தான் பொருந்துவதாகும். இதே மத புராணங்களில் நரகமும் சொர்க்கமும் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்து மத புராணங்களில் நரகமும் சொர்க்கமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதன் அடிப்படையும் இவ்வரிய கம்பீர உட்பார்வையும் ஊடுருவி நோக்கும் மனோ விஞ்ஞானமுமே ஆகும். இந்து மத புராணங்களில் நரகமும் சொர்க்கமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இவ்வரிய கம்பீர உட்பார்வையும் ஊடுருவி நோக்கும் மனோ விஞ்ஞானமுமே ஆகும். இனிய குழல் ஓசையால் எருமையை செலுத்த முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். அதை கம்பால் அடித்தே செலுத்த வேண்டும். சேதுவை தாண்டி செல்ல எண்ணிய ராமபிரான்
சமுத்திரராஜனை முதலில் எவ்வளவோ வேண்டிக் கொண்டும் பயன்படாததால் கோபம் மிகுந்து அம்பை கையில் எடுக்கலானாள். அடுத்த நிமிடமே அங்கே கூப்பிய கையுடன் தோண்டி நின்றான் ஸ்ரீ ராமபிரான் முன் சமுத்திரராஜன். அதே போன்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக புராணகால முனிவர்கள் உயரிய வாழ்க்கையால் ஏற்படும் சொல்லற்கரிய நலன்களை வர்ணித்து இருக்கிறார்கள். இங்கு மனிதனிடம் தெய்வீகத்தன்மை வளர்வதற்குரிய வழிமுறைகளை அவர்கள் வகுத்து கூறியுள்ளனர். ஆனால் மனிதன் கொடிய பாவத்தை விளைவிக்கும் மிருக செயல்களில் ஈடுபடும் பொழுதெல்லாம் அவர்கள் இரண்டாவது முறையை மேற்கொண்டார்கள். மிருகத்தன்மையை தண்டித்தலின் மூலமாகவே அடக்கி நிறுத்த முடியும். எனவே வினைக்கூறிய விளைவுகளை அவர்கள் விரிவாக விளக்கியுள்ளனர். அவர்கள் எதையும் பொய்யாகவோ அல்லது மிகைப்படுத்தியோ கூறியுள்ளதாக நாம் கருதிவிடக் கூடாது. முக்கிய விஷயங்களை வலியுறுத்தியுள்ளதோடு நியதிக்கும் புறம்பாக செல்கிறவர்களுக்கு பல்வேறு தண்டனைகளை குறித்தும் வர்ணித்து இருக்கிறார்கள். பாவம் புரிகிறவனுடைய தீய செயல்களின் கொடும் விளைவுகளை குறித்து ஜீவர்களை அவர்கள் எச்சரித்துள்ளனர். வேண்டுமென்றே ஆத்மீக ஒழுக்க நியதிகளை புறக்கணித்து தீய வழி செல்கிறவர்களை எதிர்நோக்கி நிற்கும் பல்வேறு தண்டனைகளை விளக்கமாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வுண்மையை தெளிவுபடுத்துவதற்காக பாவத்தின் பலனை பெற்ற பலருடைய உதாரணங்களையும் கூறியுள்ளனர். நகுஷன், ஜெய விஜயர்கள், புகழ்பெற்ற கஜேந்திரன் மற்றும் பலருடைய உதாரணங்களால் புராணங்கள் நிறைந்துள்ளன. இவர்கள் கீழ்பிறவிகளில் பலகாலம் மிகவும் அவதிப்பட்டுள்ளனர். இத்துடன் அவர்கள் நின்றுவிடவில்லை. பாவ செயல்களின் பலன்களை உதாரணத்துடன் கூறுவது மட்டும் போதுமென அவர்கள் எண்ணவில்லை. ஒப்பிட்டு பார்க்கும்போது கேடற்றதாக தோன்றும் நல் உணர்ச்சியாகிய பற்றுதல் போன்றவையும் மனிதனுக்கு பெரும் கஷ்டங்களை தோற்றுவிக்கின்றன என்பதற்கும் சில உதாரணங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜடபரத முனியின் பூர்வீக வாழ்க்கை இம்மாறி அமைந்ததாகும். பொய்யோடு கூடிய மெய்க்கூற்றை அகஸ்மாத்தமாக கையாண்டதற்காக யுதிஷ்டருக்கு ஒரு நிமிட நேரத்திற்கு நரகத்தீயை காண வேண்டி வந்தது. பாக்கியவசமாகவோ துர்பாக்கியவசமாகவோ எண்ணற்ற புராணங்களுள் வெகு சில மட்டுமே பெரும்பான்மையோரால் இன்று படிக்கப்பட்டு வருகின்றன. அங்கனும் புராணங்களை படிக்கவோ படிப்பதை கேட்கவோ செய்யும் ஒரு சில பக்தர்கள் நாடெங்கும் எல்லோராலும் அறியப்பட்டு வரும் 4-5 சைவ வைஷ்ணவ புராணங்களை தவிர அதற்கு அப்பால் அறிந்தவர்களாக இல்லை. கந்த புராணம், மார்க்கண்டே புராணம், விஷ்ணு புராணம் அல்லது ஸ்ரீமத் பாகவதம் இவற்றினுடைய புராண படிப்பு நின்று விடுகிறது என்று கூறலாம். இங்கு நாம் சாதாரண மக்களையே குறிப்பிடுகிறோம், பண்டிதர்களையோ வைத்தியர்களையோ அல்ல. இதனால் கர்மம் அல்லது வினை மற்றும் கர்ம பலமாகிய சபுக்கினால் மனிதனுக்குள் இருக்கும் மிருகத்தன்மையை சன்மார்க்கத்தில் செலுத்த முடியவில்லை. இதன் விளைவாக இன்று மிருகத்தன்மையை மேலோங்கி நிற்கிறது, ஆட்சி புரிகிறது. தண்டனை விதிகள் பற்றிய அறிவில்லாத நிலையிலும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கவே செய்கிறது. திருட்டு வேலையில் ஈடுபட்ட திருடன் சிறைக்கு செல்வது உறுதி. கொலை புரிகிறவன் தூக்கு தண்டனை அடைவது இயல்பு. இதே போன்று பாவத் தொழிலில் ஈடுபடுகிறவனுக்கு உயரிய தண்டனையும் தவறாமல் கிடைக்கிறது. தப்பிக்க முடியாத இவ்வரிய நியதியை குறித்த உண்மை ஒருவனுக்கு புலப்பட்டு விட்டதானால் அவன் அதர்மத்தை தவிர்த்து தர்மத்தை கைகொள்ள தலைப்படுவான் என்பது உறுதி. கர்மவினையும் வியாதியும் என்னும் இச்சிறு நூலின் நோக்கமும் அதுவே ஆகும். இதில் வினையினால் விளைவும் சரீர மனோ தண்டனைகள் வர்ணிக்கப்பட்டுள்ளன. தற்கால மனிதன் கண்ணால் காண்பதையே நம்பும் கொள்கையை கொண்டு நிற்கின்றான். தர்மத்திற்கு மாறாக செய்த குற்றத்திற்காக ஆஸ்பத்திரிகளில் மக்கள் படும் அவதி இந்த பயங்கர உண்மையை சதா நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு தடவை பார்த்து விட்டால் உண்மை தெரிய வராதோ? நம்மை அவதிப்படுத்தும் பிணிகள், இவ்வுலகில் நாம் எடுக்கும் பிறவிகள் அனைத்தும் முற்காலங்களில் நாம் செய்த வினைகளின் விளைவுகளே ஆகும். எந்த செயலுக்கும் பலன் கிட்டத்தான் செய்யும். எந்த வினையும் பலனற்று போவதில்லை. தீய வினைகள் செய்கிறவனுக்கு தீமையை விளைவிக்காமல் செல்வதில்லை. கவனக்குறைவின் காரணமாக செய்யப்பட்ட பாவ செயல்களினால் பரிதாபமான நிலைகள் பலவற்றில் வாழ நேரிடும் மனிதனின் பல்வேறு நிலைகள் இங்கு தெரிவிக்கப்படுகின்றன. நவ நாகரிக பகுத்தறிவாதி எண்ணுவது போன்று நரகம் கற்பனையின் விளைவான கட்டுக்கதை அல்ல. அனுபவத்தை மட்டும் நம்புகிறவன் புலன்வெளி சேர்க்கையினால் ஏற்படும் அனுபவத்தையே நம்புகிறான். அவன் தனது புத்தியின் ஆணைக்கு மேற்பட்டு செல்ல முடியாதவன் என தன்னை கருதுகிறான். தன்னால் என்ன முடிவதற்கும் அப்பால் உள்ள உண்மைகளை புறக்கணிப்பதற்கு மனிதனிடம் தக்க காரணம் இருக்கிறது என கூற முடியாது. இந்த பூ உலகம் மட்டுமே உண்மையானது என்றும் இணையவை வெறும் கற்பனைகளே ஆகும் என்றும் வலியுறுத்த நமக்கு உரிமை கிடையாது. வானத்தில் தோன்றும் நட்சத்திரங்கள் நம் கண்களுக்கு மின்மணி பூச்சி போன்று புலப்படுகிறது என்பதனால் அவை அங்கனமே சிறிய உருவுடன் அமைகின்றன என்பதாகாது. நான் அமெரிக்காவை பார்த்ததில்லை என்பதனால் அத்தகையோர்
நாடு கிடையாது என்று கூற எனக்கு உரிமை ஏது? உருவிலும் தன்மையிலும் முற்றிலும் வேறுபட்ட உலகங்கள் வேறு தொலைவுகளில் உள்ளன என்பதை ஒப்புக்கொள்வதற்கு பகுத்தறிவு ரீதியாகவும் நுண்ணறிவு ரீதியாகவும் சான்றுகள் உள்ளன. நமது உலகம் ஒரு அணு மாத்திரமே என்றும் இதைவிட பெரிய அளவில் எண்ணற்ற உலகங்கள் நம் பார்வைக்கும் அப்பால் இருக்கின்றன என்றும் யோக வாசிஷ்டம் என்ற நூல் தெரிவிக்கிறது. நமது உலகம் ஒரு குறிப்பிட்ட ரகத்தை சேர்ந்தது. இதைவிட வேறான பல ரகங்களில் பல உலகங்கள் இருக்கின்றன என்று வாசிஷ்டம் வர்ணிக்கிறது. செம்பு, இரும்பு, தங்கம் முதலிய பல்வேறு உலோகப் பொருள்களாலும் தண்ணீர், பால் முதலியவைகளாலும் ஆக்கப்பட்டு பாம்புகள், மிருகங்கள், பிசாசுகள் முதலியவை வசிக்கக்கூடியதுமான உலகங்களும் இருக்கின்றன என்று யோக வாசிஷ்டத்தின் கூற்றை புறக்கணிக்க நம்மிடம் பிரமாணம் ஏது? எல்லா உலகங்களிலும் மக்களே வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. அங்கெல்லாம் இவ்வுலகில் உள்ளதை போன்ற சூழ்நிலைகள் இருக்கத்தான் வேண்டும் என்பதில்லை. இவ்வண்டம் எல்லையற்ற பரமாத்மனின் படிப்படியான வெளிப்பாடாகும். சைதன்யத்தின் பல்வேறு அம்சங்களில் படிப்படியாக பரமாத்மன் வெளிப்பட்டு தோன்றுகிறார். அவர் எல்லா ஜீவர்களுடையவும் இருப்பிடமாகவும் அமைகிறார். எல்லா அனுபவங்களினுடையவும் உற்பத்தி ஸ்தானமும் அவரேதான். எல்லையற்ற வஸ்து மாபெரும் அற்புதத்தன்மை வாய்ந்தது. அதன் கருப்பையில் என்னவெல்லாம் வாசம் செய்கின்றன என்பதை நம்மால் தெரிவிக்க முடியாது. அதில் அடங்கியுள்ள எண்ணற்ற உலகங்களில் நாமும் நாம் வாழும் உலகமும் ஒன்று. எல்லையற்ற வஸ்துவில் பல பரிவாரங்கள் இருக்கின்றன. பூமி, நரகம், சொர்க்கம், மனிதன், மிருகம், தேவதை, தைத்தியன் இவை அனைத்தும் அதன் வெவ்வேறு குழந்தைகளே ஆவர். ஜட பதார்த்தத்திலிருந்து தூய ஆனந்தம் வரை பரம தத்துவம் எங்கும் வியாபித்து நிற்கிறது. இதற்கு இடையேதான் அங்கே உலகங்கள் நிலவுகின்றன. உயிர் பிராணிகள் தங்களுடைய விசேஷ கர்ம பல போகத்தின் பிரகாரம் அமையும் சூழ்நிலை நிலவும். ஏதாவது ஒரு உலகில் பிறக்கின்றன என்று கூறப்படுகிறது. நெருப்பினால் தான் உஷ்ணத்தை தர முடியும், உணவினால் தான் பசியை தீர்க்க முடியும். அதே போன்று குறிப்பிட்ட செயல்களுக்குரிய விளைவுகளை குறிப்பிட்ட சூழ்நிலையில் தான் அளிக்க முடியும். இத்தகைய தண்டனையை பெற உருவத்தினுடைய ஏதாவது தெய்வத்தின் கோபம் வேண்டுவதில்லை. ஜீவர்கள் தங்கள் கர்மா அனுசாரம் பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றனர். இதே போன்று உலகங்களின் தன்மைகள் வேறுபடுகின்றன என்பது மெய்யே என கூறுவதும் பகுத்தறிவுக்கு புறம்பானது ஆகாது. உண்மை பார்க்க முடியாதது என்பதை நாம் நினைவில் இருத்த வேண்டும். இந்திரலோகம் அல்லது நமது பூலோகம் எவ்வளவு தூரம் உண்மையோ அவ்வளவு உண்மையானதே நரகலோகமும். இவ்வுலகங்கள் சூட்சமத்தின் அம்சப்படி வெவ்வேறாக இருக்கின்றன. அவற்றின் மூலம் வெளிப்படும் உணர்வு நிலையில் அளவு அவை வேறுபடுகின்றன. பின்வரும் பக்கங்களில் பாவிகள் அனுபவிக்கும் துன்பங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இவற்றை அவற்றுக்குரிய உலகங்களில் பிறந்து அனுபவிக்கவும் செய்யலாம். அல்லது இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளவற்றை போன்ற அனுபவங்களை ஜீவனின் எந்த நிலையிலேனும் அதற்கேற்ற சூழ்நிலை பொருந்திய பூலோக வாழ்க்கையிலும் ஒருவன் அனுபவிக்கலாம். இங்கு நேர்முகமாகவோ அல்லது மற்றவர் மூலமாகவோ ஒருவன் அத்தகைய துன்பங்களை அடைய நேரிடும் என்று சுவாமி சிவானந்தர் நரகமும் சொர்க்கமும் என்ற தலைப்பில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகளை கேட்டோம். இரண்டாவதாக உள்ள தலைப்பு வினையும் வியாதியும் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டுள்ளதை வாசிக்கப்பட்டு கேட்போம். பிறரை பழிக்கிறவன், வாக்குறுதிகளை மீறுகிறவன், மற்றொருவனுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறவன், பிறர் பொருளை கவர்கின்றவன், பிறரை பொதுவிடத்தில் அவமானப்படுத்துகிறவன் மனோவேதனையையும் வருத்தத்தையும் அடைகிறான். எலி பொந்து அல்லது பாம்பு பொத்தை அடைக்கிறவன், மீனை பிடித்துக் கொள்கிறவன், எந்த ஒரு ஜீவ பிராணியையும் துன்புறுத்துகிறவன், திணற வைக்கிறவன் என்ற நோயால் அவதிப்படுகிறான் என்றால் ஆஸ்துமா, மூச்சுப்பை வியாதிகள், புளூரசி, கடும் புரோங்கைடிஸ், நிமோனியா முதலிய பெரும் வியாதிகளால் பீடிக்கப்படுகிறான். விஷ கருவிகளால் பிறரை கொல்லவோ காயப்படுத்துகிறவோ செய்கிறவன் என்ன நோயால் அவதிப்படுவான் என்றால் தேள்கடி, பாம்புக்கடியால் கஷ்டப்படுவான். அடுத்ததாக அதிகமான ஆடம்பரத்தினாலும் கர்வத்தினாலும் பிறரை கொடுமைப்படுத்தி நிரந்தர அடிமைத்தனத்தில் வைப்பவர்கள் எந்த நோயால் அவதிப்படுவார்கள் என்றால் யானைக்கால் வியாதியால் பீடிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறார். அடுத்ததாக கஞ்சனும் லேவாதேவிகாரனும் அதிக வட்டி வசூலிப்பதன் மூலம் கடன் வாங்கியவர்களை பிழிந்தெடுத்து பட்டினி கிடக்கும் பரிதாப நிலைக்கு செலுத்தும் பாதகர்களும் எந்த நோயால் அவதிப்படுவார்கள் என்றால் ஷய ரோகத்தினால் அவதிப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக விலை மாதருடன் சிற்றின்பத்தில் மூழ்கியவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்பவர்கள் எந்த நோயால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் குஷ்ட ரோகத்தினால் தாக்கப்படுகிறார்கள் என்கின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக
தேக வலிமையினால் கர்வம் தலைக்கேறினவர்கள் தனது சக்தியை பிறரை கொடுமைப்படுத்துவதிலும் பிறருடன் சண்டை போடுவதிலும் துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள் எந்த நோயால் பாதிக்கப்படுவார்கள் என்றால் காக்காய் வைப்பினால் கஷ்டப்படுவார்கள். அடுத்ததாக பெண்களை காம பார்வையால் நோக்கிறவர்கள், பிறருடைய பொருளை பொறாமை கண் கொண்டு பார்க்கிறவர்கள், பிறருடைய நலனை கண்டு இதயம் கொதிக்கின்றவர்கள், நடன கச்சேரியை பார்க்கின்றவர்கள் எந்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் நிரந்தரமான கண் வியாதிகளை பெறுகின்றனர் என்று கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக வீட்டிற்கு தீ வைக்கிறவன், பிறர் சாக காரணமாக இருப்பவன் எந்த நோயால் பாதிக்கப்படுகிறான் என்றால் அக்கி மற்றும் மரணத்தை ஏற்படுத்தும் பயங்கரமான கட்டிகளால் கஷ்டப்படுகிறான் என்று கூறுகின்றார். அடுத்ததாக காரமிகும் உணவு வகைகளால் பிறரை கெடுக்கின்றவர்கள், சோற்றில் சுண்ணாம்பை கலந்து ஹோட்டலில் பரிமாறுகிறவர்கள், பாலில் தண்ணீரை கலந்து நல்ல பால் என கூறி அதிக விலைக்கு விற்பவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் வயிற்று வலியாலும் இணைய உதர ரோகங்களினாலும் அவதிப்படுகின்றனர். உதரம் என்றால் வயிறு சம்பந்தமான நோய்களில் அவதிப்படுவார்கள் என்று கூறுகின்றார். அடுத்ததாக மோசமான சொறி சிறங்கினாலும் இணைய தோல் வியாதிகளினாலும் துன்புறுகின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிக்கிறவர்கள், நன்மை மற்றும் நற்பண்பின் பெயரால் பிறரை தொடர்ந்து கொடுமைப்படுத்துகின்றவர்கள், மேற்கொண்டு வீண் பேச்சில் பொன்னான நேரத்தை பாழாக்கின்றவர்கள், பிறரை பழிப்பதை கேட்க விரும்புகிறவர்கள், பரதூசணையை செவிமடுக்க எண்ணுகின்றவர்கள், நாட்டியம் நிறைந்த காட்சிகளின் அசிங்கமான பாடல்களை கேட்கின்றவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் கர்ண ரோகத்தினாலும் நோவு மிகும் கர்ண நாதத்தாலும் காது பொறுமலினாலும் கஷ்டப்படுகின்றனர் என்று கூறுகின்றார். அடுத்ததாக பொய்யை மெய்யாகவும் மெய்யை பொய்யாகவும் கோர்ட்டு வழக்குகளில் திரித்து கூறும் வக்கீல்கள், வழக்கறிஞர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் நிறக்குருடு, மாறுகண், கண்ணில் பூப்பு படர்தல் முதலிய கண் நோய்களை பெறுவதுடன் குரூபமான சரீரத்துடன் பிறந்து நினைவு சக்தியற்றவர்களாக வாழ்கின்றனர் என்று கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக நாசகரமான எரிகுண்டுகளை தயாரிக்கும் விஞ்ஞானிகளும் அவற்றை நிரபராதியான மக்கள் மீது பிரயோகிப்பவர்களும் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் எண்ணற்ற தீராத நோய்களால் அவதிப்படுகின்றனர். பூச்சிகளாக பிறந்து மர பொந்துகளில் வாழ்வார்கள். மரங்கள் வெட்டப்பட்டு விறகுகளாக்கப்பட்டு கொடூரமாக எரித்து சாம்பலாக்கப்படும் பொழுது அத்துடன் தொடர்ந்த பல பிறவிகளில் எரித்து சாம்பலாக்கப்படுகின்றனர் என்று எச்சரித்துள்ளார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக நோய்களை கொடுமைப்படுத்தும் தயவற்ற டாக்டர்கள், உயரிய கட்டணத்தை பெற்று மோசமான மருந்துகளை விநியோகிப்பவர்கள், தண்ணீரை ஊசி மூலம் உட்செலுத்தி அதிகமான பணம் வாங்கும் டாக்டர்கள், இப்படிப்பட்டவர்கள் எந்த நோயினால் அவதிப்படுவார்கள் பீடிக்கப்படுவார்கள் என்றால் பெண்களாக பிறந்து கர்ப்பாயாச நோய்களால் பீடிக்கப்படுகிறார்கள். இவர்களது கர்ப்பமும் பிரசவமும் கொடும் சிக்கலும் நோவும் மிகுந்து அதிகமும் கருச்சிதைவிலேயே முடியும் என்று தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக சித்தர் போல் வஞ்சித் தொழுகி மக்களை ஏமாற்றும் சந்நியாசிகள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் நல்ல இளமை காலத்திலேயே திடீரென ஆண்மையை இழந்து தேடித்தனத்தை அடைவதுடன் சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற பேர ஆர்வத்தில் பெருத்த ஏமாற்றத்தையும் அடைவார்கள் என்று கூறியுள்ளார்கள் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக மது வகைகள் அருந்தி ஒழுக்கக்கேடான விஷயங்களில் ஈடுபடுகிறவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் புல்தடிக்கு பயில்வான்களாக பிறக்கின்றனர். உயரிய காலத்திற்கு முன்னதாகவே முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்னர் பிறந்து நரம்பு தளர்ச்சியினாலும் பொது பலகீனத்தினாலும் கஷ்டப்படுகின்றனர் என்று கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக வாய் பேச முடியாத பிராணிகளான மிருகங்களுக்கு உயரிய உணவும் நீரும் கொடுக்காமல் இருப்பவர்கள், பசு, காளை போன்ற குற்றமறியா மிருகங்களை அடிக்கின்றவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் பயோரியா எனும் பல்லரணை நோயால் பீடிக்கப்பட்டு பற்களை இழப்பதுடன் தொண்டை புண்ணாலும் துன்புறுகின்றனர் என்று எச்சரிக்கின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக சிறை கூடத்தில் உள்ளவர்களை துன்புறுத்துகின்றவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் முடவர்களாகவும் பக்கவாதம் பீடித்துள்ளவர்களாகவும் பிறக்கின்றனர். தீராத நரம்பு நோயினாலும் வாத கோளாறினாலும் வருந்தி கிடப்பார்கள் என்று எச்சரிக்கின்றார். அடுத்ததாக மக்களுடைய செல்வத்தை கொள்ளையடித்து ஏழைகளை சுட்டுத்தள்ளும் கொள்ளைக்காரர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் கொள்ளை நோய்களால் பீடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப கஷ்டப்படுவார்கள் என்று எச்சரிக்கின்றார்.
அடுத்ததாக புனித நூல்களை எரிக்கின்றவர்கள், ஆன்மீக இலக்கியங்களை அழிப்பவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் வயிற்றில் புண் மற்றும் கேன்சர் நோயால் பீடிக்கப்படுகின்றனர் என எச்சரிக்கின்றார். அடுத்ததாக பரமேஸ்வரனை தூசிக்கிறவர்கள், ரிஷி முனிவர்களையும் மறை நூல்களையும் குறித்து இழுக்காக பேசுகிறவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் நாக்கில் கேன்சர் தோன்றி ஊமையாகி விடுவார்கள் என்று கூறுகின்றார். அடுத்ததாக தமக்கூறிய ஒழுக்க முறைகளை கைவிடும் அந்தனர் குலத்தில் உதித்தோர் எந்த நோயினால் அவதிப்படுவார்கள் என்றால் பேடித்தனத்தை பெறுவதுடன் பைத்தியம் பிடித்து அலைவர் என கூறுகின்றார். அடுத்ததாக தொழிலாளர்களிடமிருந்து பலாத்காரத்தின் மூலம் அதிக வேலை வாங்குவதோடு தொழிற்சாலைகளில் குறைந்த சம்பளம் கொடுக்கும் முதலாளிகள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் ஆஸ்துமா, பெரும் மூச்சு திணறல், அதிக வேதனை தரும் மூளை கட்டி, வாதம், மூட்டுவாதம், தூண் முதலிய பிணிகளால் அவதிப்படுகின்றனர் என எச்சரிக்கின்றார். அடுத்ததாக தந்தைக்கு கீழ்ப்பணியாமல் அவரை கோர்ட்டுக்கு இழுக்கும் மகன் எந்த நோயினால் பீடிக்கப்படுவான் என்றால் வெண்குஷ்டம் வந்து கண் பார்வையை இழந்து நிற்கின்றான் என கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக போலி வியாபார ஸ்தாபனங்கள் மூலம் மக்களை ஏமாற்றும் வஞ்சகர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் நிற்காத வயிற்றுப்போக்கு, அஜீரணம், மண்ணீரல் நோய், இரத்த சோகை, போசாக்கின்மை இவற்றால் பீடிக்கப்படுகின்றனர் என சுவாமி சிவானந்தர் கூறுகின்றார். அடுத்ததாக புதியது என்று சொல்லி ஏய்த்து கெட்டுப்போன காய்கறிகளையும் பழங்களையும் விற்பனை செய்வோர், அதிக விலைக்கு மோசமான கோதுமையையும் அரிசியையும் விற்பனை செய்பவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் மயிர் உதிர்ந்து வெண்குஷ்டம், பல்கூச்சம், கண்ணில் பூப்பு படர்தல் ஆகியவற்றால் அவதிப்படுகின்றனர் என கூறுகின்றார். அடுத்ததாக கொள்ளை லாபம் அடிப்போரும் கள்ள மார்க்கெட்டுக்காரர்களும் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் குணப்படுத்த முடியாத தீராத வியாதி, யானைக்கால் நோய், வயிற்றுப்புண் ஆகியவைகளால் தாக்கப்படுகின்றனர் என எச்சரிக்கின்றார். அடுத்ததாக கோல் சொல்லுகிறவர்கள், திரித்து கூறுகிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் தலை மற்றும் தோல் பட்டைகளில் கட்டி, வயிற்றில் கட்டி, முதுகில் எக்ஸிமா முதலிய நோய்களால் துன்புறுத்தப்படுகின்றனர் என கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக பசியுடன் வீட்டை நோக்கி வந்த விருந்தாளிக்கு அன்னமிட மறுப்பவனுக்கு எந்த நோய் ஏற்படும் என்றால் பல்லரணையும் வயிற்றுக்கு புண்ணும் வந்து சேர்கிறது என கூறுகின்றார். அடுத்ததாக தன் கீழ் வேலை பார்க்கும் குமாஸ்தாக்களையும் சேவகர்களையும் மற்றும் உள்ளோரையும் சட்டத்திற்கு புறம்பாக வேலை வாங்குவதோடு அனாவசியமாக அவர்களை கண்டிக்கும் உத்தியோகஸ்தர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் நாள்பட்ட கடும் தலைவலியாலும் மயக்கத்துடன் கூடிய இரத்த கொதிப்பு நோயாலும் நலிவடைகின்றனர் என சுவாமி சிவானந்தர் கூறுகின்றார். அடுத்ததாக பொது பணத்தை தவறாக உபயோகித்துவிட்டு வீட்டு செலவுக்கு பொய்ச்சான்றுகள் தயாரிக்கும் அலுவலர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் உடல் வீக்கத்தினாலும் விஷ காய்ச்சலாலும் வேதனைப்படுகின்றனர் என கூறுகின்றார். அடுத்ததாக மனைவியை அடிக்கும் கணவன்மார்கள், புரிந்து கொள்ளாமல் தங்கள் குழந்தைகளை அடிக்கும் பெற்றோர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுவார்கள் என்றால் இதய வலி, தீராத பல்வலி, கணுக்கால் வலியாலும் அவதிப்படுகின்றனர் என கூறுகின்றார். அடுத்ததாக வேலை செய்வதாக பாசாங்கு செய்து எஜமானர்களை கெடுக்க முயலும் வேலைக்காரர்கள் எந்த நோயினால் பாதிக்கப்படுவார்கள் என்றால் பக்கவாதம் வந்து கைகால் நடுக்கம் அடைந்து இதய துடிப்பு அதிகமாகி அவதிப்படுகின்றனர் என கூறுகின்றார். அடுத்ததாக புனித இடங்களில் புரோகிதர்கள் போல் நின்றும் கடவுள் பெயரால் பணம், உடை மற்றும் உணவுப் பொருள்களை புகழ்மிகும் கோயில்களில் பக்தர்கள் போன்று நடித்தும் பெற்றும் ஏமாற்றும் பிராமணர்கள் எந்த நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் என்றால் கடும் பித்த நோய்களுக்கு ஆளாகி வாந்தி, தீராத வயிற்றுப்போக்கு, கண் பார்வை இழத்தல் முதலியவற்றால் கஷ்டமுறுகின்றனர் என கூறுகின்றார். அடுத்ததாக ஆத்மீக மனோபாவமுடைய குழந்தைகளை தொந்தரவு செய்து உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட வற்புறுத்தும் பெற்றோர்கள் சுவாச மண்டல பிணிகள், டிப்தேரியா, புளூரிசி, கபச்சுரம் முதலிய நோய்களால் நலிவடைகின்றனர் என கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக மூன்றாவது தலைப்பில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். முன்வினையும் மறுபிறப்பும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். கருட புராணத்திலிருந்து தொகுக்கப்பட்டவை. அதாவது செந்தன்மை பூண்டொழுகும் அந்தனரை கொள்கிறவன் க்ஷயரோகியாகவும், பசுவை கொள்கிறவன் பூன்முதுகு உடையவனாகவும், பலகீனனாகவும், கண்ணியை கொலை செய்கிறவன் குஷ்டரோகியாகவும் ஆகிறான். பெண்களை கொலை செய்கிறவன், கருவையை அழிப்பவன் நோய் மிகும் காட்டு மிராண்டியாக ஆகிறான்.
சட்ட விரோதமான முறையில் சிற்றின்ப ஈடுபாட்டில் முனைகிறவன் அழியாகி விடுகிறான். ஆசிரியருடைய மனைவியைச் சேர்ந்தவன் ரோகம் பிடித்த தோளுடன் பிறக்கின்றான். சதையை புசிக்கிறவன் செந்நிறம் உடையவனாகிறான். மது அருந்துபவன் நிறமற்ற பற்களுடன் பிறக்கிறான். உண்ணக்கூடாததை உண்ணும் பேராசை பிடித்த பிராமணன் பானை வயிறு உடையவனாக ஆகிவிடுகிறான். பிறருக்கு கொடுக்காமல் இனிப்பு பண்டங்களை தான் மட்டும் புசிக்கிறவன் கழுத்து வீக்கத்தை அடைகிறான். சிரார்த்தத்தின் போது தூய்மையற்ற உணவை அளிப்பவன் புள்ளிகள் மிகும் தொழுநோய் பிடித்தவனாக பிறக்கிறான். கர்வத்தினால் குருவை தூசிக்கும் மனிதன் காக்காய் வெடிப்பு நோய்க்கு இரையாகிறான். வேதங்களையும் புனித மறை நூல்களையும் வெறுக்கிறவன் மஞ்சக்காமலையால் பீடிக்கப்படுகிறான். பொய் சாட்சி சொல்கிறவன் ஊமையாகி விடுகிறான். பந்தியை விட்டு தனியாக சென்று சாப்பிடுகிறவன் ஒற்றை கண்ணனாகி விடுகிறான். நடக்கக்கூடிய திருமணத்தை நடக்க ஓட்டாமல் செய்கிறவன் உதடற்றவனாக பிறக்கிறான். புத்தகத்தை திருடுகிறவன் குருடனாக பிறக்கிறான். பசுவையோ அல்லது பெரியாரையோ தன் காலால் உதைக்கிறவன் முடமாகவும் குரூருவியாகவும் பிறக்கிறான். பொய் சொல்கிறவன் திக்குவாயனாகவும் தோன்றுகின்றான். பொய் சொல்லுவதை கேட்கிறவன் செவிடனாகி விடுகிறான். விஷம் வைக்கிறவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனாகி விடுகிறான். சண்டை மூட்டுகிறவன் வழுக்கை தலையனாகி விடுகிறான். இறைச்சி விற்கிறவன் மிகவும் துரதிருஷ்டசாலி ஆகிறான். பிற பிராணிகளின் மாமிசத்தை புசிக்கிறவன் பிணியால் பீடிக்கப்படுகிறான். வைரத்தை திருடுகிறவன் கீழ்ஜாதியில் பிறக்கிறான். தங்கத்தை திருடுகிறவனின் நகம் கெட்டு விடுகிறது. எந்த உலோகத்தையும் திருடுகிறவன் வரியோனாக ஆகிறான். உணவை திருடுகிறவன் எலியாக பிறக்கிறான். தானியங்களை திருடுகிறவன் வெட்டுக்கிளியாக மாறுகிறான். தண்ணீரை திருடுகிறவன் சாதக பக்ஷியாக ஆகிறான். விஷத்தை திருடுகிறவன் தேலாகி விடுகிறான். காய்கறிகளையும் இலைகளையும் திருடுகிறவன் மயிலாகவும், வாசனை திரவியங்களை திருடுகிறவன் மூஞ்சூராகவும், தேனை திருடுகிறவன் குருட்டு ஈயாகவும், இறைச்சியை திருடுகிறவன் ராஜாளியாகவும், உப்பை திருடுகிறவன் எறும்பாகவும் ஆகிறான். வெற்றிலை பழம் பூவை திருடுகிறவன் காட்டு குரங்காகவும், செருப்பு புல் பஞ்சை திருடுகிறவன் செம்பரி ஆடாகவும் பிறக்கிறான். பிறரை இம்சை செய்து வாழ்கின்றவர், ரோட்டில் உள்ள யாத்ரீகர்களை கொள்ளையடிப்பவர், வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்டவர், கசாப்பு கடைக்காரன் வீட்டு ஆடாக பிறக்கின்றனர். விஷம் குடித்து இறக்கின்றவர்கள் மலை மீதுள்ள கருநாகமாக பிறக்கின்றனர். அடங்கா பிடாரிகள் தனித்த காட்டில் திரியும் யானையாக ஆகின்றனர். பரமாத்மனுக்கு நிவேதனம் செய்யாமல் கிடைத்ததையெல்லாம் உண்டு மகிழும் பிராமணர்கள் அடர்ந்த காட்டில் வாழும் வேங்கை புலியாக பிறக்கின்றனர். காயத்ரி ஜபம் செய்யாமல், சந்தியா காலங்களில் தியானம் செய்யாமல், உள்ளே துரோகியாக இருந்தும் புறத்தே நல்லவன் போன்று பாசாங்கம் செய்கிற பிராமணன் கொக்காக பிறக்கிறான். யஜ்யங்கள் நடத்த தகுதியில்லாமல் இருந்தும் அதிகாரி போன்று நடித்து நிற்கும் பிராமணன் கிராமத்து நாயாக பிறக்கிறான். இங்கனும் அநேக யஜ்யங்கள் நடத்தி வைத்தவன் கழுதையாக பிறக்கிறான். இறைவனை நினையாமல் சாப்பிடுகிறவன் காக்கையாகின்றான். தகுதி உடையவனுக்கு தன்னிடம் உள்ள வித்தையை புகட்டாத பிராமணன் காளை மாடாக பிறக்கிறான். குருவுக்கு தொண்டு செய்யாத மாணவன் மிருகமாக கழுதை அல்லது காகமாக பிறக்கிறான். குருவை பயமுறுத்தி இழிவு செய்கிறவன், செந்தன்மை பூண்டொடுகும் அந்தனரை அதட்டுகிறவன் ஆகியோர்கள் ஜலமில்லாத காட்டில் பயங்கர பிசாசாக பிறக்கின்றார்கள். உறுதிமொழிப்படி அந்தனருக்கு கொடுக்காதவன் நரியாக பிறக்கிறான். நல்லவர்களை வரவேற்காதவன் பயங்கர அக்கினிமுக பிசாசாக பிறக்கிறான். நண்பனை ஏமாற்றுகிறவன் மலையில் வாழும் ராஜாளியாக மாறுகிறான். விற்பனை செய்யும் போது வஞ்சிக்கிறவன் ஆந்தையாகிறான். ஜாதி மதங்களை பழிக்கிறவன் காட்டுப்புறாவாக பிறக்கிறான். இறை பற்றுதலையும் நம்பிக்கையும் கெடுக்கிறவன், மனைவியை வெறுத்து ஒதுக்குகிறவன் சக்கரவாக பறவையாக பிறக்கிறான். தாய் தந்தை குரு ஆகியோரை வெறுக்குகிறவர்களும் சகோதர சகோதரிகளோடு சண்டை இடுகிறவர்களும் 1000 பிறவிகளில் கருப்பையிலேயே சிதை ஊறுகின்றனர். மாமன் மாமியுடன் சதா சண்டை ஓடும் பெண் அட்டையாக பிறக்கிறாள். கணவனை திட்டும் மனைவி தேனாகின்றாள். சொந்த கணவனை புறக்கணித்துவிட்டு பரபுருஷனுடன் ஓடும் பெண் ஓடித்திரியும் நரியாகவும், வீட்டு பள்ளியாகவும், ஒரு வகை பெண் பாம்பாகவும் பிறக்கிறாள். தன் சொந்த குடும்பத்தில் உள்ளதோர் பெண்ணை ஆலிங்கனம் செய்வதன் மூலம் குலத்தை கெடுக்கும் காதகன் கழுதை புலியாகவும் முள்ளம்பன்றியாகவும் ஆனபின் கரடியின் வயிற்றில் பிறக்கிறான். ஒரு சன்னியாசியுடன் செல்லும் காமக்கிருக்கன் பாலைவன பிசாசாகிறான். பருவமுடையாத சிறுமியுடன் சேருகிறவன் காட்டில் உள்ள பெரும் பாம்பாகிறான். ஆசிரியரின் மனைவியை நேசிக்கிறவன் ஓனானாகிறான். அரசனுடைய மனைவியை சேர முயல்கிறவன் ஒழுக்கத்தில் இழிந்தவனாகிறான். நண்பனுடைய மனைவியை நாடுகிறவன் கழுதையாக பிறக்கிறான். இயற்கைக்கு விரோதமான இத்தொழில் ஈடுபடுகிறவன் கிராமத்து பன்றியாகிறான். கீழ்ஜாதி பெண்களை சேருகிறவன் காளையாகின்றான். காம மிகுந்த குதிரையாக பிறக்கிறான்.
இறுதிச் சடங்கில் 11வது நாள் உணவை உண்கின்றவன் நாயாக பிறக்கிறான். இறைவனுடைய மூர்த்தியாக அளிக்கப்படும் பொருள்களில் வாழும் பிராமணன் பெட்டைக்கோழியின் வயிற்றில் முட்டையாக பிறக்கிறான். பணத்திற்காக மூர்த்திகளை வணங்கும் துஷ்ட பிராமணன் அமைதியற்றவனாகி காட்டுப் பறவையாக பிறக்கிறான். ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை பறித்தெடுக்கும் நபர் 60,000 வருடம் வரை மலப்புழுவாக ஆகிறான். எண்ணற்ற உயிர் பிராணிகள், மரங்கள் முதலியன நரகத்திலிருந்து திரும்பி வந்த பின் மனித இனத்தின் கீழ்குலத்தில் பிறந்து மீண்டும் பிறப்பதோடு பூர்வ பாவத்தின் காரணமாக பரிதாபகரமான நிலையை அடைகின்றன. அத்தகைய ஆண் பெண்கள் கஷ்டமிகும் சீல்வடியும் குஷ்டரோகத்தினால் பீடிக்கப்பட்டு பிறவி குருடாய் பிறப்பதுடன் துன்பம் தரும் அநேக நோய்களுக்கு இரையாகி பாவத்தின் சின்னமாக விளங்குகின்றனர். அரசனான பின்னர் அந்தணருக்கு நிலம் அளிக்காதவன் குடிசை கூட இல்லாத பிச்சைக்காரனாக பல தடவை பிறக்கின்றான். கருவத்தினால் அரசன் ஒருவன் நிலங்களை கொடுத்து உதவத் தெரியாதவனானால் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை நரகத்தில் இடர்படுகிறான் என சுவாமி சிவானந்தர் அவர்கள் முன்வினையும் மறுபிறப்பும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளதை வாசிக்கப்பட்டு கேட்போம். இனி 4வதாக நரகமும் நம் வினையும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். தன்னுடைய பாவம் மற்றும் கர்ம உணர்ச்சியின் மூலம் தான் செய்யும் செயல்களுக்கு ஒப்ப ஜீவன் அனுபவிக்கக்கூடிய நரகங்கள் பல வகை உள்ளன. அவற்றுள் தத்தம் கர்மத்தின்படி ஜீவர்கள் பிறக்க வேண்டிய 29 வகையான நரகங்கள் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளன. தமிசிரம் என்னும் ஓர் நரகம் உள்ளது. பிறருடைய பொருள் மேல் கை வைக்கிறவன், பிறர் மனைவி மற்றும் குழந்தைகளை அபகரிக்கிறவன் இந்த நரகத்தில் பிறக்கிறான். இங்கு ஜீவன் மிக மோசமான துன்பத்தை அனுபவிக்கிறது. சங்கிலியால் கஷ்டப்பட்டு பலாத்காரமாக இருட்டு அறைகளில் ஜீவர்கள் தள்ளப்படுகின்றனர். அங்கு உணவோ தண்ணீரோ கிடைக்காது. தடிகளால் அவர்கள் அடிக்கப்படுகின்றனர். மீண்டும் மீண்டும் அதட்டப்பட்டும் பலகீனம் ஆக்கப்பட்ட நிலையில் ஜீவர்கள் மூர்ச்சித்து கீழே விழுகின்றனர். அந்த தமிசிரம் எனும் மற்றோர் நரகம் உள்ளது. ஆடவனை ஏமாற்றி அவன் மனைவியையும் பொருளையும் தன்வசமாக்கிக் கொள்ளும் ஜீவர்கள் இங்கு பிறந்து சொல்ல உண்ணாத துன்பத்தினால் அறிவிழந்து நிற்கின்றனர். வேர் வெட்டப்பட்ட மரம் போன்று இங்கு ஜீவர்கள் கஷ்டப்படுகின்றனர். உலகியல் செல்வத்தை தனதாக நினைப்பவர்கள் ரௌரவம் என்னும் நரகத்தில் சென்று அவதிப்படுகின்றனர். உலகத்தில் உள்ள மக்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் இந்த பயங்கர நரகத்தில் உள்ள குருக்கள் என்ற பெயருடைய விஷ கிருமிகளால் வேதனைக்கு உள்ளாகின்றனர். மகா ரௌரவம் என்ற நரகமும் இதே போன்றுதான். காம சேர்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் இங்கு மாமிசம் தின்னும் மிருகங்களால் கொண்டு தின்னப்படுகின்றனர். கும்பியா பாகம் என்ற நரகத்தில் உயிருள்ள மிருகங்கள், பறவைகள் போன்றவைகளை வேக வைத்து தின்கின்ற இரக்கமற்ற கொடூர இருதயர்கள் பயங்கர பிசாசுகளால் கொதிக்கும் எண்ணெயில் தூக்கி எறியப்படுகின்றனர். ஆத்மீக பாதையில் செல்லும் நல்லவர்களையும் செந்தன்மை பூண்டொழுகும் அந்தணரையும் பிதிருக்களையும் பழிக்கிறவர்கள் காலசூத்திரம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுகின்றனர். இங்கு வரும் ஜீவர்கள் 40,000 மைல் விசாலமான வேகும் செம்பின் மீது வைக்கப்பட்டு கீழே தீயினாலும் மேலே சூரிய வெப்பத்தினாலும் தொடர்ந்து தேய்க்கப்பட்டு பசி தாகத்தினால் படும் துன்பத்தை கூறவும் முடியாது என்கின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக அசிபத்ரவனம் என்று மற்றொரு நரகம் உள்ளது. கூரிய குத்துவாள்களாகிய இலைகளால் நிறைந்த இந்த காட்டில் ஜீவர்கள் செலுத்தப்பட்டு விலங்கு போன்று வேட்டையாடப்படுகின்றனர். வேத தர்மத்திற்கு விரோதமாக சென்று நாஸ்தீக மதங்களை சேர்க்கின்றவர்கள் இங்கு தள்ளப்படுகின்றனர். அந்தோ பரிதாபம்! அங்கும் இங்கும் ஓடி திரிகின்ற ஜீவனின் சரீரம் முழுவதும் கூரிய கத்திகளால் கிழிக்கப்பட்டு ஐயோ நான் தொலைந்தேன் என்று ஓலமிட்டு கொண்டு துன்பம் தாங்க முடியாமல் ஜீவன் கீழே விழுகிறது என்று கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். மேலும் நிரபராதிகளுக்கு தண்டனை விதிக்கும் அரசர்கள் அறவழி நிற்கும் அந்தணருக்கு சுகரமுகம் என்னும் நரகத்தில் வீழ்கின்றனர். இங்கு குற்றவாளியின் சரீரம் முழுவதும் கரும்பை போன்று பிழிந்தெடுக்கப்படுகின்றது. வலி தாங்க மாட்டாமல் ஜீவர்கள் ஓலமிடுகின்றனர். ஆனால் உதவுவார் யாரும் இல்லை என கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். மேலும் சமூகத்தில் நல்ல நிலையில் இருந்து கொண்டு இணைய ஏழை மக்களை துன்பப்படுத்தப்படுகின்றவர்கள் அந்த கூபம் என்னும் நரகத்தில் வீழ்கின்றனர். இருள் நிறைந்த இவ்விடத்தில் கொடிய பாம்புகளாலும் பயங்கர விலங்கினங்களாலும் ஜீவன் கொடுமைப்படுத்தப்பட்டு மீண்டும் இத்தகைய பாவச் செயல்களை செய்ய தூண்ட முடியாத முறையில் அமையும் பாடங்களை கற்றுக்கொள்கிறான் என்று குறிப்பிடுகின்றார் சுவாமி சிவானந்தர். மேலும் அன்றாட அனுஷ்டானத்தை செய்யாத பிராமணர்கள், தங்களிடம் உள்ளதை பிறருடன் பகுத்து கொள்ளாதவர்கள்,
காகமாக பிறந்து புழுவே உணவாக அமையும் நரகத்தில் தள்ளப்படுகின்றனர். புழுக்களின் சமுத்திரத்தில் விழுந்த இந்த ஜீவர்களை பல திசைகளில் இருந்தும் அவை துன்புறுத்தப்படுகின்றன என கூறுகின்றார். மேலும் ஏழை மக்களிடம் உள்ள பொருளை திருடி காரணம் இல்லாமல் அவர்களை துன்புறுத்துகிறவர்கள் பழுத்த காய்ச்சின இரும்பு துண்டுகளால் தாக்கி கொடுமைப்படுத்தும் நரகத்தை அடைகின்றனர் என கூறுகின்றார். மேலும் உதவி செய்ய வேண்டிய நிலையில் உள்ள நிரபராதியான ஏழை கூலிக்காரர்களையும் பணியாட்களையும் நிந்தனை செய்கிறவர்கள் கொடுமையாக அடிக்கப்படும் நரகத்தில் வீழ்ந்து பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு பொம்மையை ஆலிங்கனம் செய்ய வற்புறுத்தப்படுகின்றனர். மேலும் பல்வேறு விதமான காம வாசனையில் மூழ்கிய நபர் சல்மகி எனும் நரகத்தில் பிறக்கிறான். கடோரமான முட்கள் நிறைந்த இந்த இடத்தில் அங்குமிங்கும் இழுக்கப்படுகிறான். மேலும் நேர்மையை மீறும் அரசர்கள், நீதி நெறியை புறக்கணிக்கும் அதிகாரிகள் வைதரணி என்னும் நதியில் மரணத்திற்கு பின் வீழ்கின்றனர். இங்கு ஜீவர்கள் ராட்சச பிராணிகளால் கடிக்கப்படுகின்றனர். மரணமடையாமல் கர்ம பலனை அனுபவிப்பதற்காக பலகாலம் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த நதி களி, பொருள்கள், மல, மூத்திரம், சீல், இரத்தம், உரோமம், நகம், எலும்பு, மஜ்ஜை, மாமிசம், கொழுப்பு ஆகியவற்றால் பெருக்கெடுத்து பாய்கிறது என கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். மேலும் விபச்சாரிகளுடன் சேர்ந்து மிருகங்கள் போன்று வெட்கக்கேடான வாழ்க்கை வாழும் மனிதன் மரணத்திற்கு பின் சீல், கழிவு பொருள், மூத்திரம், கோளை நிறைந்த கடலில் வீழ்ந்து அவற்றை புசிக்கின்றனர் என கூறுகின்றார். மேலும் நாய், கழுதை போன்று வாழ்வதோடு மிருகங்களை பிடித்துக் கொள்வதில் இன்புறுகிற பிராமணர்களும் மற்றவர்களும் மரணத்திற்கு பின் இரக்கமற்றவர்களின் அம்புகளுக்கு இரையாகின்றனர் என கூறுகின்றார். இரக்கமற்ற முறையில் மிருகங்களை கொலை செய்கிறவர்கள் கசாப்பு கடை என்னும் நரகத்தில் உள்ள மிருகங்களாக பிறந்து அம்முறையில் நடத்தப்படுகின்றனர். பிறருடைய வீடுகளுக்கு தீ வைக்கிறவன், பிறருக்கு விஷமிடுகிறவன், கிராமங்களையும் யாத்திகர்களையும் கொள்ளையடிக்கிறவன் அரசனாகவோ அவனது வேலையாளாகவோ இருப்பினும் மரணத்திற்கு பின் கோரப்பற்களுடைய 720 பயங்கர நாய்களால் கடிக்கவிடப்படும் நரகத்தில் வீழ்த்தப்படுகின்றனர் என கூறுகின்றார். மேலும் பொய்ச்சாட்சி சொல்கிறவனும் வெகுமதிகளை பெறுவதில் பொய் சொல்கிறவனும் நிற்பதற்கு கூட ஆதாரமில்லாத அவிசிமதம் எனும் நரகத்தில் வீழ்கிறான். அங்கு 400 மைல் உயரமுள்ள மலை உச்சியிலிருந்து ஜீவர்கள் தலைக்குப்புற கீழே தள்ளப்படுகின்றனர். அந்த நரகத்தில் கெட்டியான கல் தரையும் கூட தண்ணீர் போன்று தோன்றுவதால் ஜீவர்கள் அதிகமான மயக்கமடைகின்றனர். சரீரம் சுக்கு நூறானாலும் ஜீவர்கள் இறப்பதில்லை. மீண்டும் மீண்டும் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு கீழே தள்ளப்படுகின்றனர் என கூறுகின்றார். மது வகைகள் அல்லது நிஷேதமான உணவு வகைகள் உட்கொள்ளும் பிராமணன் நரகத்தில் உருகும் இரும்பு குழம்பை குடிக்க வற்புறுத்தப்படுகிறான். அறத்திற்கு மாறாக செல்கிறவர்கள் இங்கே தக்கபடி தண்டிக்கப்படுகின்றனர். தங்களை பெரிய மனிதர்கள் என கூறிக்கொண்டு அறிவிலும் புகழிலும் குடி பிறப்பிலும் உண்மையாகவே பெரியவர்களாக விளங்குகின்றவர்களை மதிக்காதவர்கள் உண்மையில் வாழும் பிணங்களே ஆவர். இவர்கள் இறந்த பின் உப்பு நீர் சகதியில் தீராத துன்பங்களை அனுபவிப்பதற்காக தூக்கி குப்புற எரியப்படுகின்றனர் என கூறுகின்றார். மேலும் மனிதர்களை பலிகொடுத்து தேவதைகளை வழிபடுகின்றவர்கள் துண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு பிசாசுகள் தின்பதற்காக எரியப்படும் நரகத்தில் எரியப்படுகின்றனர் என கூறுகின்றார். அடுத்ததாக தங்களிடம் அடைக்கலமாக வந்துள்ளவர்களை கொடுமைப்படுத்தும் துஷ்டர்கள் மரணத்திற்கு பின் மிகுந்த பசிதாகத்திற்கு ஆளாக்கப்படுவதுடன் நாலா பக்கங்களிலும் கூறிய கருவிகளால் தாக்கப்பட்டு செய்த பாவத்தை நினைத்துருகி நிற்குமாறு செய்யப்படுகின்றனர் என கூறுகிறார். மேலும் இயற்கையில் பாம்புகள் போன்று கொடுமையாக அமைந்து பிறரை பயன்படுத்துகிறவர்கள் மரணத்திற்கு பின் தண்டசுகம் எனும் நரகத்தில் வீழ்ந்து அங்கு 5 தலை அல்லது 7 தலை நாகங்களால் மோசமான முறையில் கொல்லப்படுகின்றனர் என கூறுகின்றார். மேலும் இருட்டறையில் மக்களை அடைத்து வைக்கின்றவர்கள் மரணத்திற்கு பின் புகையும் நெருப்பும் நிறைந்த இருள் சூழ்ந்த இடத்தில் சிறை வைக்கப்படுகின்றனர் என கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். மேலும் விருந்தினர்களிடம் கோபித்துக் கொண்டு கொடூரமான பார்வையுடன் எரிந்து விழும்படி பார்க்கும் இல்லறத்தார்கள் மரணத்திற்கு பின் ராஜாளிகளால் கண்கள் பிடுங்கப்படுகின்றனர் என கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். பெரும் செல்வத்தை பெற்றிருந்தும் மற்றவர்களை திருடர்கள் என சந்தேகிப்பதுடன் அமைதியற்ற மனதுடன் பிசாசை போல் தமது பொக்கிஷத்தை சதா காத்து நிற்பவர்கள் இருளும் கழிவு பொருள்களும் நிறைந்த தண்ணீரற்ற நரகத்தில் பிசாசாக பிறக்கின்றார்கள். இவர்கள் சுஷிமுகம் எனும் நரகத்தில் வீழ்கின்றனர் என கூறுகின்றார். இங்கனும் 1000 நரகங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இங்கு விளக்குவது முடியாத காரியம். கஷ்டப்படுகிற பாவிகளுக்கும் ஒழுக்க நீதியை புறக்கணிப்பவர்களும் உதாரணமாக கூறப்பட்ட நரகங்களே இவை. புலன்களை அடக்கி
நிவிருத்தி மார்க்கத்தில் நின்று தெய்வீக தியானத்தில் திளைத்து நல்லவர்களாக இரக்கத்துடனும் தாராள மனோபாவத்துடனும் இருப்பவர்கள், இந்த புலன்வெளி உலகத்தை சிறிதும் மதிக்காதவர்கள், உயரிய மோட்சத்தை அடைவதில் தீவிரமாக முனைகின்றவர்கள், சரீரத்திலிருந்து சுதந்திரர்கள் ஆக்கப்படுகின்றனர். நற்பண்பு மிகும் நல்லவர்கள் சந்தோஷமிகும் சொர்க்கத்தை அடைகின்றனர். மற்றவர்கள் மறுபடியும் இவ்வுலகில் பிறக்கவில்லை என்றால் இந்த நரகங்கள் ஏதாவது ஒன்றில் வீழ்ந்து கஷ்டப்படுகின்றனர் என கர்மவினையும் வியாதியும் என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து நாம் அனைவரும் செய்யும் தவறுகளிலிருந்து திருந்தி நல்வழி பெறுவதற்காக சுவாமி சிவானந்தர் அவர்கள் இந்நூல் வாயிலாக நாம் அனைவருக்கும் தெரிவித்துள்ளார்கள். ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, பதிவு முடிவுற்றது.